ஃபின்னின் ஞாபக மறதி மற்றும் மாய பபிள். ஃபின் ஒரு சந்தோஷமான ஆனால் எப்போதும் எல்லாவற்றையும் மறந்து போகும் சிறிய மீன். அவன் தனது வீட்டு கோரல் எங்கு இருக்கிறது என்பதையும் அவன் மிகச் சிறந்த நண்பனின் பெயரையும் கூட மறந்து விடுவான். ஒரு நாள் கடலில் நீந்திக் கொண்டிருந்த போது ஃபின் ஒரு மாயமான மினுமினுக்கும் பபிளை கண்டான். அந்த பபிள் மெதுவாக ஒரு ஆசை கேள் என்று கூறியது. உடனே ஃபின் எல்லாவற்றையும் என்றும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசை கொண்டான். அவன் ஆசை நனவானது. ஆனால் விரைவில் அது ஒரு பிரச்சனையாகி விட்டது. இப்போது ஃபின் ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு அலைக்கும் அவனை கடந்து சென்ற ஒவ்வொரு மீனையும் அவன் மனம் ஓவர்லோட் ஆகி அவன் மனதில் மிகுந்த குழப்பம் ஏற்பட்டது. ஃபின் வருத்தமாகவும் சோர்வாகவும் ஆனான். இது தாங்க முடியாததாக இருப்பதை உணர்ந்த ஃபின் மீண்டும் அந்த மாய பபிளை தேடி கண்டுபிடித்தான். இந்த முறை அவன் சந்தோஷமாக வாழ நான் வேண்டியதை மட்டும் நினைவில் வைத்திருக்க, மீதியை மறக்க உதவி செய் என்று ஆசை கொண்டான். அதன் பின் ஃபின் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொண்டான். உண்மையில் முக்கியமானவற்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தனது நண்பர்கள், தனது வீடு மற்றும் தனது மனதில் மகிழ்ச்சியை கொடுக்கும் நிமிடங்கள். ஒவ்வொரு சிறு விஷயத்தையும் பிடித்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதி. எதற்கும் அவசியமானவற்றை நினைவில் வைத்துக் கொள்வது நல்லது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் அதிகமாக யோசித்து கவலைப்பட வேண்டாம். சில நேரங்களில் சிறு சிறு கவலைகளையும் நினைவுகளையும் விடுவித்தால் நாம் இன்னும் சந்தோஷமாகவும் மனம் தெளிவாகவும் இருக்க முடியும்.